ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி நம்ம செஷனில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக்லி டெஸ்ட் எழுதிருப்பீங்க நேற்றுன்னு நினைக்கிறேன். அதோட கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கோர்ஸ் ஆரம்பித்து 2 வீக்ஸ் ஆயிருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் வீக் வந்து வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து சேர்த்து நடத்தின எல்லா சிலபஸையும் சேர்த்து இந்த வீக் டெஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ வி ஸ்டார்டட் ஆஃப் வித் நவுன்ஸ். ஸோ நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நவுன்ஸ், ப்ரோனவுன்ஸ் பார்த்தோம், அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். தென் வேர்ப்ஸ் பார்க்கும்போது டென்சஸ் அண்ட் கொஸ்டின் டேக்ஸும் படிச்சிருக்கோம். ஸோ அண்ட் வி ஆல்சோ டச்ட் அப் ஆன் அட்வர்ப்ஸ். ஸோ அட்வர்ப்ஸில் கொஞ்சம் பார்த்துருக்கோம். நாளைக்கு செஷனில் நம்ம மீதி இருக்க அட்வர்ப்ஸோட ரூல்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த செஷனோட இதோட கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, he won't come to school tomorrow, won't he? ஸோ நல்லா தெரியுது, இந்த சென்டென்ஸில் வந்து கொஸ்டின் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ he won't come to school, it's a sentence followed by a question tag, won't he. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா won't he அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் டேகாக தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் யூஸ்வலாக நாம் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு தான் வந்து நெகட்டிவ் டேக் யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு வந்து பாசிட்டிவ் டேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே பாருங்க, he won't come to school tomorrow அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவான சென்டென்ஸ், ஆனால் அதுக்கு பாசிட்டிவான டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி டென்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற வேர்ப் எல்லாமே கரெக்ட் தான், நெகட்டிவ் மட்டும்தான் பாசிட்டிவா மாற்றணும். ஸோ he won't come to school tomorrow அப்படிங்கிறது என்னவா ஆகும், will he question mark அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து கொஸ்டின் நம்பர் 2. he always aimed highly in life. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எப்பவுமே உயர்வாக நினைக்கிறாரு லைஃப்பில், எப்பயுமே எய்ம் பண்ணுறது எல்லாமே உயர்வாக இருக்குது அப்படிங்கிற மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஹைலி அப்படிங்கிற வார்த்தையை வந்து அட்வர்பாக இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி எய்ம் பண்ணாங்க, ஹவு த மேனர் இன் விச் இட் இஸ் எய்ம்ட், அதுதான் வந்து குவாலிஃபை பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் எய்ம்ட் அப்படிங்கிறத குவாலிஃபை பண்ணுறதுனால அது வந்து ஒரு அட்வர்ப். ஆனால் அட்வர்ப்ல வந்து நம்ம ஹை அப்படிங்கிற ஃபார்மையும் யூஸ் பண்ணுவோம், ஹைலி அப்படிங்கிற ஃபார்மையும் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து நமக்கு கரெக்டாக பொருந்தக்கூடிய அட்வர்ப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை தான், ஹைலி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஹை வரணும், அதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க, he does not know to draw quickly and straightly. Again, he does not know how to draw quickly and straightly. Heங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதுக்கு நம்ம டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இதை நெகேட் பண்ணியிருக்கோம். டஸ் நாட் நோ, அவருக்கு என்ன தெரியல, குயிக்காகவும் ஸ்ட்ரெயிட்டாகவும் ட்ரா பண்ண தெரியல. இங்கே குயிக்லிங்கிறது ஒரு அட்வர்ப், ஸ்ட்ரெயிட்லிங்கிறது அட்வர்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் ஸ்ட்ரெயிட்லிங்கிறது அட்வர்பாக யூஸ் பண்ணாலும் எல்ஒய் போட்டு ஸ்ட்ரெயிட்லின்னு பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த அட்வர்ப் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் ஸ்ட்ரெயிட். ஸோ ஸ்ட்ரெயிட்டோட அட்வர்ப் ஃபார்ம் வந்து ஸ்ட்ரெயிட்டே தான், நாட் ஸ்ட்ரெயிட்லி. ஸோ இங்கே வந்து அண்ட் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ he does not know how to draw quickly and straight அப்படிங்கிறதா. ஸோ இந்த வேர்பை வந்து ரெண்டு அட்வர்ப் வந்து குவாலிஃபை பண்ணுது. இங்கே ட்ரா அப்படிங்கிற வேர்புக்கு வந்து ரெண்டு குவாலிஃபையிங் அட்வர்ப் இருக்கு. ஸோ குவிக்லி அண்ட் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அப்ராப்ரியேட்டான ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஸோ லெட்ஸ் கம் டு கொஸ்டின் நம்பர் 4. The article that she wrote for last week's Sunday supplement fairly criticizes the abuse of mobile phones. ஸோ நல்லா பாருங்க, இது வந்து பாஸ்ட்ல நடக்கிற ஒரு விஷயம். ஒருத்தங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க, லாஸ்ட் வீக் சண்டேக்கு சப்ளை ஆகிற நியூஸ் பேப்பர்ல ஆர் சம் மேகசின், அதுக்கு வந்து அவங்க எழுதுறாங்க. ஸோ வாட் இஸ் இட் அபவுட்? இட் இஸ் அபவுட் இட் இஸ் கிரிட்டிசைசிங் தி அபியூஸ் ஆஃப் மொபைல் ஃபோன். அதாவது யூஸ்க்கும் அபியூஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. யூஸ்ங்கிறது கரெக்டான முறையில பயன்படுத்துது, அபியூஸ் அப்படிங்கிறது அதை வந்து தவறான முறையில பயன்படுத்துறது, அபியூஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தவறான முறையில பயன்படுத்துறது. ஸோ மொபைல் போன்ஸை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி அவங்க வந்து ஒரு கிரிட்டிசிசமா ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இவங்க சொல்றாங்க. பட் இந்த சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் பாதியை பாருங்க, the article that she wrote for the last week Sunday supplement அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. fairly criticizes the abuse of mobile phones. criticizes நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? of course we know third person singular வந்துச்சுன்னா verb-ஓட s சேர்ப்போம். பட் எந்த டென்ஸ்ல சேர்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சேர்ப்போம். பட் இந்த சென்டென்ஸ் எதுல இருக்கு? பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல வரும்பொழுது இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? fairly criticized verb-ஓட பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும், fairly criticized அப்படின்னு சொல்லணும். So the article that she wrote for the last week Sunday supplement
fairly criticized the abuse of mobile phones அப்படிங்கிறதா இங்க வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 5. The scooter that I am using these days is belonging to my brother. ஸோ இது வந்து இங்க வந்து should be to my brother. இங்க வந்து இது ஆட் பண்ணாம மிஸ் ஆயிருக்கு இந்த கொஸ்டின்ல. ஸோ the scooter that I am using these days is belonging to my brother. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. I am using அப்படிங்கறத அவங்க கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்றாங்க. தட் இஸ் ஃபைன். பட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், வேர்ப்ஸ் படிக்கும் போது ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் வந்துச்சுனாலே நம்ம வந்து அதை கண்டினியூஸ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஐ ஆம் தட் இஸ் பிலாங்கிங் டு மை பிரதர் அப்படின்னு சொன்னா என்னோட பிரதரோட பிலாங்கிங் அது. என்னோட பிரதர் அதை வச்சிருக்காரு, ஹி பொசஸஸ் தட். அப்போ அது வந்து ஆல்ரெடி ஹி கண்டினியூஸ்லி பொசஸஸ் தட் தான். ஸோ அதை வந்து நான் திருப்பி இஸ் பிலாங்கிங் அப்படின்னு சொல்லி அதோட கண்டினியூஸ் இதை வந்து ரிப்பிட்டேட்டிவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இட் இஸ் அ ஸ்டேட்டிவ் வேர்ப், ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்க சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அதனால இட் ஷுட் பி த ஸ்கூட்டர் தட் ஐ எம் யூசிங் தீஸ் டேஸ் பிலாங்ஸ் டு மை பிரதர். ஸோ ஸ்கூட்டர் அப்படிங்கிறது சிங்குலர் அப்படிங்கிறதுனால, அதுவும் நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல அதை யூஸ் பண்றதுனால verb பிளஸ் எஸ் பிலாங்ஸ் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ வி ஹேவ் திஸ் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் containing error. So these days belongs to my brother அப்படின்னு மாறணும். So we have the option D wrong. And நீங்க இந்த சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும். that I am using the scooter that I am using, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல அந்த ஸ்கூட்டர். ஸோ அப்போ வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஆனா இங்க நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்கூட்டர், நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஸ்கூட்டர் அப்படிங்கிறதுனால அவர் ஐஎன்ஜி கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. ஆனா these days is belonging to me, again stative verbs அப்படிங்கிறதுனால belonging வரக்கூடாது, belongs அப்படின்னு வரணும். நெக்ஸ்ட் பாருங்க, the number of students attending their classes are constantly decreasing. So in our university, so the number of students attending their classes, so number of students அப்படிங்கிறது இங்க பாருங்க, the number of அப்படின்னு யூஸ் பண்ணாலே பக்கத்துல நம்ம ஒரு ப்ளூரல் போடுவோம். ஆனா அதை நம்ம என்னவா எடுத்துப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்குலரா எடுத்துப்போம். attending their classes are constantly decreasing அப்படின்னு சொன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, the number அப்படின்னு சொன்னாலே அது வந்து சிங்குலர். பிளஸ் அதோட நம்ம என்ன ப்ளூரல் எழுதினாலும் நம்ம அதை சிங்குலரா தான் கன்சிடர் பண்ண போறோம். ஆனா நம்ம இங்க இருக்க ப்ளூரலான வேர்ப் கொடுத்துருக்கோம். அப்போ the number of students attending their classes are constantly decreasing கிடையாது, is constantly decreasing அப்படின்னு வரும். ஸோ இங்க வந்து இதுல என்ன ஆப்ஷன் தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா are constantly decreasing அப்படிங்கிற ஆப்ஷன் தப்பான ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே, ஸோ one of the students is always late to the class. He has been warned by the teacher many times, but still he keeps on being late. So இது வந்து he has been warned அப்படின்னு சொல்லி இதை வந்து passive voiceல எழுதிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்பயுமே கிளாஸுக்கு லேட்டா வராரு, அவரை வந்து வார்ன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி has been அப்படின்னு சொல்லி passive voiceல நம்ம மாத்தும் பொழுது வார்ன் என்னவா மாறும், வார்ன்டா மாறும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம், has been நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், present perfect continuously யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது warn plus ing வரும். present continuous tense இது பண்றதுக்காக ing நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க பாருங்க வெறும் warn தான் இருக்கு. it is not even warning or warned. ஆனா இங்க பாத்தீங்கன்னா warned அப்படின்னு தான் வரணும். ஆனா warn அதோட present form மட்டும் இருக்கு. so it is wrong. ஓகேங்களா? so இது எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா one of the students is always late to the class. He has been warned by the teacher many times, but still he keeps on being late அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? next sentence, every Saturday your mother prepares a pudding, isn't she அப்படின்னு கேட்டிருக்காங்க. again இது வந்து ஒரு question tag question. every Saturday your mother prepares a pudding, isn't she? every Saturday your mother prepares அப்படிங்கிறது third person singular your motherோட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம்ல வந்திருக்கு. ஆனா இங்க பாருங்களேன், ஒரு சென்டென்ஸ் நாம எழுதும் போது சென்டென்ஸும் டேகும் வந்து ஒரே வேர்ப்ல ஒரே டென்ஸ்ல இருக்கணும். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா என்ன டென்ஸ்ல இருக்கு, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன ஆக்ஸிலரி வேர்ப் வரணும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும்போது. இஃப் இட் இஸ் a மெயின் வேர்ப் நம்ம இஸ் ஆம்லாம் யூஸ் பண்ணலாம். பட் ஆக்ஸிலரி வேர்பா என்ன அங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா do does அப்படிதான் வந்திருக்கணும்.
ஸோ இங்கே பாருங்க ப்ரிப்பேர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம டஸ் தானே யூஸ் பண்ணிருக்கோம், நம்ம இஸ் யூஸ் பண்ணிருக்க கூடாது. ஸோ இட் ஷுட் பி டசன்ட் ஷி, இட் ஷுட் பி டசன்ட் ஷி. டசன்ட் ஷி அப்படிங்கிறது தான் வந்து இங்க வந்து டசன்ட் ஷி அப்படிங்கிறது தான் வந்து இங்க ஃபுல் ஃபார்ம். அதுதான் வந்து இங்க கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். The man who was committed the theft last night was caught this evening. இந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா the man who was committed அப்படின்னு சொல்லி பாசிவ் வாய்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இது பாஸ்ட்ல நடக்கிற ஒரு விஷயம். அந்த தெஃப்டை எப்போ பண்ணாரு, அவர் லாஸ்ட் நைட் பண்ணாரு. was caught this evening அப்படின்னு சொல்றாங்க. was caught this evening அப்படின்னா என்ன, அது வந்து பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. அவரை பிடிச்சிட்டாங்க. யாரை பிடிச்சாங்க, போலீஸ். அது சொல்ல வேணாம், இட்ஸ் ஆல்ரெடி நோன். பட் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் எப்படி இருக்கு, ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கும்போது the man who was committed கிடையாது, பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதும்போது the man who committed the theft last night அப்படின்னு வரணும். ஸோ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா was committed, B அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ராங்கான ஆப்ஷன். அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து the man who committed the theft last night was caught this evening அப்படிங்கிறது தான். Next sentence. My granny says that it is quite all right to get married young, though I do not absolutely agree with her a bit on this. So absolutely agree with us on this அப்படிங்கிறது தான் வந்து இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா the given sentence needs an adverb to modify. So absolute, I do not absolute agree, actually absolutely agreeன்றது வரணும். My granny says that it is quite all right to get married young. Though I do not absolute agree கிடையாது, absolutely agree. Absolute we know absolute barbecue. So அங்கே வந்து barbecue அப்படிங்கறத வந்து absolute அப்படிங்கிறது adjective-ஆ வந்திருக்கு. barbecue அப்படிங்கிறது noun-ஆவும் absolute அப்படிங்கிறது adjective-ஆ வந்து modify பண்ணுது. ஆனா நம்ம இங்க எது modify பண்ணணும், noun-ல modify பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இங்க எதை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா agree அப்படிங்கிற verb தான் மாடிஃபை பண்ணணும். verb எது மாடிஃபை பண்ணணும், adverb தான் மாடிஃபை பண்ணணும். ஸோ adverb-ஆ வரணும்னா absolute அப்படிங்கிற வார்த்தை absolutely அப்படின்னு மாறணும். ஸோ இப்போ இது கரெக்டான ஆன்சர் வந்து my granny says that it is quite all right to get married young, though I do not absolutely agree with her a bit on this. ஸோ இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா the research fellow defended his thesis successfully and obtains the degree. So the research fellow defended his thesis successfully and obtained the degree in வரணும். So first part of the sentence பாருங்களேன், past tense-ல இருக்கு. The research scholar என்ன பண்றாரு, research fellow அவரோட தீசிஸை சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்ணி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு அந்த டிகிரி கிடைக்கும். அப்போ obtained the degree தானே, obtains the degree கிடையாது. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ verb obtains என்னவா மாறணும், obtained-ஆ மாறணும். So the research fellow defended his thesis successfully and obtained the degree அப்படின்னு வரணும். ஓகேங்களா? So next sentence. As is usual with the stories of his genre, in spite of their varying socio-political realities, the youngsters have fallen in love with each other madly. So இங்க பாருங்க இந்த சென்டென்ஸ்ல as is usual with stories of this genre. So இந்த யூசுவலா வந்து இந்த ஜான்ரால இருக்கிற ஸ்டோரிஸ் மாதிரியே இவ்வளோ in spite of varying socio-political realities, அதாவது in reality socially and politically நிறைய விஷயம் நடந்து கொண்டு இருந்தாலும் சோஷியலி வந்து இந்த மாதிரி they shouldn't fall in love ன்னு சொல்றாங்க, பொலிட்டிக்கலி ஆல்சோ அதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்குறாங்க அப்படின்னு இருந்த பொழுதிலும் in ரியாலிட்டியில என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா the youngsters have fallen in love with each other madly. youngsters என்ன பண்றாங்க, they fall in love with each other madly. like madly ஏன் சொல்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு தேவையில்லை, they are madly in love with each other. ஸோ இங்க பாத்தீங்கன்னா செகண்ட், தேர்ட், ஃபோர்த் பார்ட் ஆஃப் த சென்டென்சஸ்லாம் எங்கேயுமே தப்பா தெரியல. ஏன்னா இந்த சென்டென்ஸ் பாருங்க யூஸ்வலா நடக்கிற மாதிரியே ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுற ஒரு விஷயம் எப்படி ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல வருது, they have fallen. ஸோ ஏதோ முன்னாடி நடந்த விஷயம் இப்பயும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், they have fallen in love with each other. ஆனா அதோட கான்சிக்வன்ஸ் இப்பயும் இருக்கு. ஓகேங்களா?
ஸோ இப்போ இந்த ஸ்டோரியை பத்தி பேசும்பொழுது யங்ஸ்டர்ஸ் தே ஹவ் ஃபாலன் இன் லவ் வித் ஈச் அதர் அப்படின்னு பேசுறாங்க. இங்க எங்க ப்ராப்ளம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேஸ் இருக்கு பாத்தீங்களா, ஆஸ் இஸ் யூஷுவல் வித் ஸ்டோரிஸ் ஆஃப் இஸ் ஜான்ரா, அந்த ஃப்ரேஸ்ல வந்து இஸ் அப்படிங்கிற வேர்ப் வந்து வந்திருக்க கூடாது. as usual with stories of this genre, as usual அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ற ஆக்சுவலான ஃபார்ம். so it should be as usual with stories of this genre. In spite of varying socio-political realities, the youngsters have fallen in love with each other madly அப்படிங்கறதா இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், he was tall enough to be admitted into the armed forces. he was tall enough to be, நான் படிக்கும் போதே பாருங்களேன் சென்டென்ஸ்ல என்ன தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். he was enough tall சொன்னா enough tall வந்து கரெக்டா போய் டால வந்து இது பண்ற மாதிரி தெரியல. ஸோ டால் இனஃப் அப்படின்னு சொன்னாதான் அவர் போதுமான அளவுக்கு உயரமாக இருந்தார் அப்படிங்கிற மீனிங் வருது. ஸோ எப்பயுமே இனஃப் அப்படிங்கிற அட்வர்ப் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, ஸோ இங்க டால் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ், இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கிற அட்வர்ப் எதுன்னு பாத்தீங்கன்னா இனஃப். ஸோ யூ நோ அட்வர்ப் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்வர்பையும் குவாலிஃபை பண்ணலாம், ஒரு அட்ஜெக்டிவையும் குவாலிஃபை பண்ணலாம், ஒரு வேர்பையும் குவாலிஃபை பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த டால் அப்படிங்கிற அட்ஜெக்டிவை குவாலிஃபை பண்ணுது. ஓகேங்களா? ஸோ he was tall enough அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ அப்பதான் இனஃப் எப்ப வந்தாலுமே அது எந்த வேர்டை குவாலிஃபை பண்ணுதோ அந்த வேர்டுக்கு அடுத்த வேர்டா தான் இந்த அட்வர்ப் வரும், இனஃப் அப்படிங்கிற அட்வர்ப் மட்டும். ஸோ he was tall enough to be admitted into the armed forces. you know enough அப்படிங்கிறது adverb of degree அப்படின்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ அப்படின்னு சொல்லுச்சு. he was tall enough, தேவையான அளவுக்கு. so that is the grammatical error in this sentence. so we can say that option D is the wrong answer. then I am believing you have submitted all the necessary documents. we have already seen ஒரு stative verb அப்படி இருந்துச்சுன்னா, stative verb வந்துச்சுனாலே நம்ம அது எந்த டென்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது, கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி பிலீவிங் அப்படிங்கிறது இட்ஸ் ஸ்டேட், பிலீஃப் ஒரு ஸ்டேட் தான். அப்போ வந்து ஐ எம் பிலீவிங் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஐ பிலீவ் யூ ஹவ் சப்மிட்டட் ஆல் த நெசசரி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஐ பிலீவ் யூ ஹவ் சப்மிட்டட் ஆல் த நெசசரி டாக்குமெண்ட்ஸ். நெக்ஸ்ட், த எக்ஸ்பெரிமெண்ட் ஹேட் பீன் கோயிங் ஆன் சின்ஸ் செவரல் மந்த்ஸ். ஸோ சின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஹேட் பீன் கோயிங் ஆன் since several months. okay, so இப்போ இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசும்பொழுது, அதுவும் பாஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் ரைட். ஸோ அதுல அதாவது வேர்ப்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, டென்ஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு, செவரல் மந்த்ஸா வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஹேட் பீன் கோயிங் ஆன் அப்படின்னா போய்கிட்டே இருந்திருக்கு. ஓகேங்களா? since several months அப்படிங்கிறது ப்ராப்ளம். since last year அப்படின்னு சொல்லலாம், since January அப்படின்னு கூட சொல்லலாம். since அப்படிங்கிறது ஒரு தொடக்கத்தை குறிக்குது. ஓகேங்களா? several months அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லுது, எப்ப ஆரம்பிச்சதுங்கிறத சொல்லல. ஓகேங்களா? it has been raining since morning அப்படின்னா காலையில தொடங்குச்சு மழை இப்ப வரைக்கும் பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க பாருங்களேன், சின்ஸ் அப்படிங்கிற வார்த்தைய ஒரு கண்டினியூஸான விஷயம் அதோட தொடக்கத்தை குறிக்காம பேசுறாங்க. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, சின்ஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, ஃபார் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஸோ தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஹேட் பீன் கோயிங் ஆன் ஃபார் செவரல் மந்த்ஸ் அப்படிங்கிறதா இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? You should tell these children to complete their projects himself. So you should tell these children to complete their projects himself. ஸோ இது வந்து இங்க நாம வந்து என்ன சொல்லியிருக்கோம், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது யூ ஷுட் டெல் தீஸ் சில்ட்ரன் டு கம்ப்ளீட் தேர் ப்ராஜெக்ட்ஸ். வாட், யாரு என்ன அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, டு கம்ப்ளீட் தேர் ப்ராஜெக்ட்ஸ் தெம் செல்ஸ்னு வந்துருக்கோம். ஏன்னா நம்ம சில்ட்ரனை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ சில்ட்ரன் அப்படிங்கிற வார்த்தை ப்ளூரல். ஸோ ப்ளூரல் தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், தெம் செல்ஸ் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணோம். ஸோ இட் ஷுட் பி தேர் ப்ராஜெக்ட்ஸ் தெம் செல்ஸ். ஓகேங்களா? Next sentence, a misunderstanding has crept between he and his sister. So a misunderstanding has crept between, அதாவது அவங்களுக்கும் அவங்க சிஸ்டருக்கும் நடுவுல ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ எப்பவுமே நான் ப்ரோனவுன்ஸ் பார்த்துருக்கோம், சப்ஜெக்ட் பொசிஷன்ல யூஸ் பண்ணும்பொழுது ஒரு ப்ரோனவுனும் ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல யூஸ் பண்ணும்போது அதை மாத்தியும் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐய வந்து என்னவா மாத்துவேன், மீயா மாத்துவேன், விய வந்து அஸ்ஸா மாத்துவேன், யூ வந்து யூவே தான் இருக்கும், ஹீ வந்து ஹிம் ஆகும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ் கிரெப்ட் பிட்வீன்
him and his sister னு வரணும். he and his sister வந்திருக்கு. சப்ஜெக்ட் பொசிஷன்லயே யூஸ் பண்ற ப்ரோனவுனையும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அது ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்றோமோ அதை யூஸ் பண்ணிருக்கணும். மத்தபடி இங்க வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதாவது வந்து இப்போ வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றாங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நுழைஞ்சிருச்சு அதோட கான்சிக்வன்ஸை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். பட் இங்க வந்து நான் என்ன யூஸ் பண்ணிருக்கணும், ப்ரோனவுன் ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல போடும்போது him அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ தட் இஸ் தி ராங் திங் அபவுட் திஸ். பிட்வீன் he அப்படிங்கறதா இங்க வந்து கிராமட்டிக்கல் எரர் இருக்கிற பார்ட். நெக்ஸ்ட், he said that he forgot to lock the door before leaving. So he said that he had forgot. So இங்க பாத்தீங்கன்னா இது பாஸ்ட் பர்ஃபெக்ட்லி நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ அவர் சொன்னாரு அவர் வீட்டு டோரை வந்து லாக் பண்ண மறந்துட்டாரு அவர் வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ரைட். பட் அந்த வேர்பை பாருங்களேன், பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணுவோம். பட் ஹேட் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஃபர்காட் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் ஃபர்கெட்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஃபர்கெட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸோ ஃபர்கெட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஃபர்காட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், ஃபர்காட்டன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஸோ இங்க எது வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா he said that he had forgotten to lock the door before leaving அப்படின்னு தான் கரெக்டான ஆன்சரா இங்க வந்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், in many places restoring mangrove forest can be an extremely effective strategy. ஸோ நான் படிக்கும் போதே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ in many places மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை ரீஸ்டோர் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதுக்கு? ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நிறைய விதத்துல நமக்கு வந்து யூஸ் ஆகுது இல்லைங்களா? ஸோ கேன் பி அண்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து இங்க என்ன நவுன். ஸோ இதை வந்து ஆல்ரெடி ஒரு அட்ஜெக்டிவ் வந்து குவாலிஃபை பண்ணுது. ஸோ நவுனை எது குவாலிஃபை பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் தான். ஸோ இங்க என்ன இது வந்திருக்கு அட்ஜெக்டிவ்னு பாத்தீங்கன்னா இஃபெக்டிவ். எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி? இஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ எந்த மாதிரி இஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ ஒரு அட்ஜெக்டிவ் வந்து குவாலிஃபை பண்ண வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அட்வர்ப் யூஸ் பண்ணுவோம். ஆனா எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஃபார்ம் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஹாட் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வந்து ஐ மீன் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வந்து இங்க அட்ஜெக்டிவ். ஆனா இங்க எக்ஸ்ட்ரீம் என்னவா வந்திருக்கணும்? அட்வர்பா வந்திருக்கணும். ஸோ அப்ப வந்து நான் என்ன யூஸ் பண்ணுவோம்? எக்ஸ்ட்ரீம்லி இஃபெக்டிவ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத இங்க கரெக்டான வார்த்தை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அனோஸ்மியா இஸ் த கம்ப்ளீட்டட் லாஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். அதாவது ஒரு ஜெனரலான ஃபேக்டை பத்தி பேசும்போது நம்ம எப்பவுமே வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ அனோஸ்மியா இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வராது, ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ அனோஸ்மியா இஸ் த கம்ப்ளீட் லாஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் தி சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அப்படிங்கிறதா இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அபார்ட் ஃப்ரம் ஜெர்மனி they also visited Italy and Austria during its business trip. So இது வந்து பாஸ்ட்ல நடக்கிற ஒரு விஷயம். அவங்க ஜெர்மனி போனாலும் ஜெர்மனி தவிர்த்து அவங்க வேற எங்கெல்லாம் போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டலிக்கும் ஆஸ்திரியாவுக்கும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்ப போனாங்க? பிசினஸ் ட்ரிப் அப்போ போனாங்க. பட் யார் போனாங்க? தே அப்படின்னு ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. சப்ஜெக்ட் யார் இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தே. அந்த தே வந்து இப்ப இங்க திருப்பி பேசுறாங்க. தே ஆல்சோ விசிட்டட் இட்டலி அண்ட் ஆஸ்திரியா டியூரிங் இட்ஸ் பிசினஸ் ட்ரிப். இட்ஸ் அப்படிங்கிறது யாருமே தெரியல, என்ன ஆப்ஜெக்ட்னு தெரியல. இட்டுங்கிறது நம்ம யூஸ்வலி வந்து ஹியூமன் பீங்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம் அபார்ட் ஃப்ரம் பேபிஸ். பட் இங்க இட்ஸ் பிசினஸ் ட்ரிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்க ஆக்சுவலி என்ன வந்திருக்கணும்? தேர் பிசினஸ் ட்ரிப். அவங்களோட பிசினஸ் ட்ரிப்ல தான் அவங்க வந்து ஜெர்மனிக்கு போனாங்க. ஸோ ஜெர்மனிக்கு போனது மட்டும் இல்லாம இட்டலிக்கும் ஆஸ்திரியாவுக்கும் போயிருக்காங்க. ஸோ இட் ஷுட் பி தேர் பிசினஸ் ட்ரிப். ஸோ அதுதான் வந்து இங்க ராங்கான பார்ட் ஆஃப் திஸ் சென்டென்ஸ், டியூரிங் தேர் பிசினஸ் ட்ரிப். So there அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கோ. It is possessive adjective. Next sentence, the simplest way to get proper recognition are through doing things with dedication and sincerity. இப்ப பாருங்களேன், the simplest way to get proper recognition. So இங்க எது வந்து noun அப்படின்னு பாத்தீங்கன்னா way. என்ன மாதிரியான way? Simplest way.
ஸோ சிம்பிளஸ்ட் அப்படிங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரிங்கிறதுனால த சிம்பிளஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த சிம்பிளஸ்ட் வே அப்படிங்கிறது என்ன, இங்க ஒரு வழியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் அ சிங்குலர் நவுன். த சிம்பிளஸ்ட் வே டு கெட் ரெகக்னிஷன், ப்ராப்பர் ரெகக்னிஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் கிடையாது, இஸ் த்ரூ டூயிங் திங்ஸ் வித் டெடிகேஷன் அண்ட் சின்சியரிட்டி. ஒருத்தங்க ஒரு விஷயத்த டெடிகேஷனோடையும் சின்சியரிட்டியோட பண்ணாங்கன்னா அப்ப அவங்க வந்து ஈஸியா வந்து ரெகக்னிஷன் அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த சென்டென்ஸ்ல சொல்ல வராங்க. பட் சிம்பிளஸ்ட் வே அப்படிங்கிறது சிங்குலர் அப்படிங்கிறதுனால நம்ம இஸ் அப்படிங்கிற வேர்பை தான் யூஸ் பண்ணணும், ஆர் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இஸ் அப்படிங்கிற வேர்ப் தான் இதுக்கு கரெக்டான கிராமட்டிக்கலி இந்த சென்டென்ஸை கரெக்டா மாற்றும். ஸோ வி ஹாவ் திஸ் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் which has grammatical error. Sorry. Or through doing things. Next sentence. 23rd sentence. We usually sleep in bedrooms with the door firmly shuttered behind us. So in the sentence வந்து we usually sleep in bedrooms சொல்லிட்டு ஒரு simple present tenseல பேசியிருக்காங்க. அவங்களோட habitual-ஆன ஒரு விஷயம். ஸோ நம்ம யூஸ்வலா எங்க தூங்குவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல தூங்குவோம். ஸோ நம்ம பெட்ரூம்ல அப்படி தூங்கும் போது நாங்க என்ன பண்ணிருப்போம், எங்களோட டோரை வந்து ஃபர்ம்லி, அதாவது இறுக்கமா ஸ்ட்ராங்கா சாத்தி இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ம்லி இஸ் குட். டோரை எப்படி சாத்திருப்பாங்க, ஃபர்மா, நல்ல ஃபர்ம்லி சாத்திருப்பாங்க. பட் ஷட் அப்படிங்கிற வார்த்தையோட பாஸ்ட் டென்ஸ் ஷட்டே தான், நாட் ஷட்டட். ஸோ இட் ஷுட் பி ஃபர்ம்லி ஷட் பிஹைண்ட் அஸ் அப்படின்னு வரணும். So we usually sleep in bedrooms with the door firmly shut behind us. அப்படிங்கறதா இது கரெக்டான ஆன்சர். பட் இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தாலும் அந்த டோரை வந்து பாஸ்ட் டென்ஸ்ல அவங்க அந்த டோரை சாத்திட்டு தான் தூங்குறாங்க. ஸோ இட் ஷுட் பி பாஸ்ட் டென்ஸ் ஒன்லி, பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ஒன்லி. பட் ஷட்டோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து ஷட்டே தான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். The Prime Minister said that everyone must keep their surroundings clean. ஸோ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, தட் எவ்ரி ஒன், இது வந்து ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸுங்கிறதுனால எவ்ரி ஒன் மஸ்ட் கீப் தேர் சரௌண்டிங்ஸ் கிளீன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மஸ்ட் அப்படிங்கிற மோடல் ஆக்சிலரி யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர் சரௌண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு THERE அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த தேர் வந்து ஒரு அட்வர்ப், பிளேஸை குறிக்கிற ஒரு அட்வர்ப். ஆனா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தேர் சரௌண்டிங், எவ்ரி ஒன்னுங்கிற இருக்காங்க இல்லையா அவங்களோட சரௌண்டிங். ஸோ அந்த எவ்ரி ஒன் என்னவா சொல்லுவோம், தேர் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் we do not know, we are talking about people in general, but it is also denoting to everyone. எல்லாரையும் சொல்றோம், ஆனா ஒருத்தரையும் சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்படி சொல்லும் பொழுது தேர் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணோம், THERE யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன், எவ்ரி ஒன்னு சொல்றோம் ஆனா எல்லாரையுமே சொல்றோம். ஓகேங்களா? அப்ப தேர் அப்படிங்கிறது அங்க வந்து ப்ரோனவுனா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ பட் நம்ம ப்ரோனவுனுக்கு பதிலா ஒரு adverb use பண்ணிருக்கோம். So it should be the Prime Minister said that everyone must keep their surroundings clean. Next sentence. There are numerous buildings outside our school premises. So இங்க பாத்தீங்கன்னா இது previous sentence நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்க வந்து adverbக்கு பதிலா, அதாவது there are numerous அப்படின்னு சொல்லி அந்த there யூஸ் பண்றதுக்கு பதிலா இங்க வந்து அட்ஜெக்டிவ், அதாவது பொசசிவ் அட்ஜெக்டிவான THEIR யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா THERE வந்திருக்கணும். தேர் ஆர் நியூமரஸ் பில்டிங்ஸ் அவுட் சைட் அவர் ஸ்கூல் பிரிமிசஸ் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ அதாவது இங்க ஸ்கூல் பிரிமிசஸ் சுத்தி நிறைய பில்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு தான் இந்த சென்டென்ஸ்ல சொல்ல வராங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். We have got to have beefed up intelligence including much strong human intelligence than before. ஸோ நமக்கு என்ன இருக்கணும், பீஃப்ட் அப்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும், இதை விட பெட்டரான ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பீஃப்ட் அப் இன்டெலிஜென்ஸ் மீன்ஸ் ஸ்ட்ராங்கர், நல்ல எஃபிஷியன்டான. ஸோ we have got to, ஸோ have got கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. we have got to have beefed up intelligence. இது வரைக்கும் இந்த சென்டென்ஸ் கரெக்ட். So including என்ன இருக்கணும், strong human intelligence. So we should have strong human intelligence. So human intelligence is the noun. என்ன மாதிரி ஸ்ட்ராங்கான அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். than before அப்படின்னு சொல்லி than அப்படிங்கிற ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்றாங்க. than அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அந்த அட்ஜெக்டிவ் ஸ்ட்ராங் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் என்னவா மாறணும், ஸ்ட்ராங்கரா மாறணும். ஸோ இட் should be we have got to have beefed up intelligence including much stronger human intelligence than before அப்படின்னு வரணும். ஸோ இதுதான் இந்த சென்டென்ஸோட கரெக்ட் ஆன்சர்.
an opportunity arise and he decided to take the job in Brussels. So இங்க பாருங்க இது ஒரு பாஸ்ட்ல நடக்கிற ஒரு விஷயம். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு வந்தது, அதனால அவர் அந்த ஜாபை வந்து எடுத்துக்கிட்டாரு. பட் இங்க பாருங்க செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் பாஸ்ட்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து பிரசன்ட்ல இருக்கு. an opportunity arise. ஸோ இங்க என்ன வரணும், an opportunity arose. arise அப்படிங்கிற verb வந்து arose அப்படின்னு மாறணும். So an opportunity arose and he decided to take the job in Brussels. Next sentence, the thin wire that giving off light is called filament. So நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு ஜெனரலான ஃபேக்ட் பத்தி பேசணும், நம்ம எப்பவுமே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, thin wire that giving off light, அதாவது தின் வயர்ல இருந்து ஒரு லைட் வந்துச்சுன்னா அதை வந்து ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. தட் கிவிங் ஆஃப்னு வரக்கூடாது. அப்படியே அது கிவிங் ஆஃப்னு வந்தா கூட என்னவா இருந்திருக்கணும், அப்ப வந்து அது இஸ் கிவிங் அப்படின்னு இருந்திருக்கணும். ஒரு ஆக்சிலரி வேர்ப் வந்து வேர்போட ஐஎன்ஜி இருந்திருக்கணும், இல்ல ஹேவ் பீன் கிவிங் அப்படின்னு இருந்திருக்கணும். ஆனா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பத்தி எழுதுறோம். ஆனா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பத்தி எழுதினாலும் ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதாவது வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜியை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி தட் கிவ்ஸ் off light. So the thin wire that gives off light is called the filament. அப்படிங்கறத இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். Okay, next question. I initially thought of including both the mother and the child, but the woman was reluctant to have their pictures taken. So இந்த சென்டென்ஸ் பாருங்க, நான் இனிஷியலா நினைச்சேன் of including both the mother and the child. So it is in the past. I initially thought, நான் நினைச்சேன் என்னோட அதுல வந்து நான் இந்த சைல்டையும் மதரையும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லு. ஆனா அந்த விமன் என்ன பண்ணாங்க, she was reluctant to take pictures. இப்போ நீங்க பாருங்க, to have அப்படின்னு சொல்லி have their pictures taken அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்க பாருங்க have வந்தால என்ன வரணும், have வந்துச்சுன்னா பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டென்ஸ்ல தான் வந்து verb வரணும், past participle தான் வந்து verb வரணும். பட் இங்க take அப்படின்னு சொல்லி present tenseலயே அதை கொடுத்திருக்காங்க. So it should be I initially thought of including both the mother and the child, but the woman was reluctant to have their pictures taken. அப்படிங்கறதா இதுக்கு கரெக்டான ஆன்சர். Your elder sister lives in a big city. Does she? So இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா again ஒரு question tag. Your eldest sister lives in a big city. Does she? அப்படின்னு கேக்குறாங்க. Your eldest sister, இது வந்து ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ். lives, okay, your eldest sister is third person singular, அதனால lives அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட் இதுவே வந்து டேக்ல மாறும்போது கரெக்டான ஒரு டென்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, does she அப்படின்னு. ஆனா சென்டென்ஸ் பாசிட்டிவா இருக்கிறதுனால டேக்ல என்னவா வந்திருக்கணும், doesn't she அப்படின்னு வந்திருக்கணும். So your eldest sister lives in the big city, doesn't she அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான டேக். So next வந்து question number 31. We needing to keep a close eye on the rising prices of fuel அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபியூவல் ப்ரைஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ வி ஹாவ் டு கீப் அன் ஐ அப்படிங்கிறது தான், எப்பயுமே நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா வி ஹாவ் டு கீப் அன் ஐ ஆன் அப்படின்னு அர்த்தம். ஒரு பார்வை பார்த்துட்டே இரு, ஒரு ஐ மீன் அதை ஃபாலோ பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கண்ணு வெய் அதில் அது மேலே அப்படின்னு சொல்லிட்டு, அதே தான் சேம் ஃப்ரேஸ் தட் வி யூஸ் இன் இங்கிலீஷ் ஆஸ் வெல். வி நீட் டு கீப். ஸோ வி அப்படின்னு போட்டு நீடிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வி நீடிங் அப்படின்னு வரக்கூடாது, verb plus ing. நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ வி நீட் டு. டு வந்துச்சுனாலே எப்பவுமே வேர்போட என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணோம். ஸோ டு வந்துச்சுனாலே பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் தான் யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ வி நீட். ஸோ நீடிங் வந்து நீடா மாத்திரம். டு கீப் அப்படிங்கிறது வந்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப், கெப்ட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ வி நீட் டு கீப் அ க்ளோஸ் ஐ ஆன் த ரைசிங் பிரைசஸ் ஆஃப் ஃபியூவல் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இஸ் சக்சஸ்ஃபுல் ஆஸ் அ லாயர் grew fast that he soon had enough money to buy a house. He is successful as a lawyer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது என்ன, ஒரு அட்ஜெக்டிவ்.
ஹிஸ் சக்சஸ்ஃபுல். அப்ப ஹிஸ் ஆல்ரெடி வந்திருக்கு. ஹிஸ் அப்படிங்கறதே ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ் தான். எப்பவுமே ஒரு அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா அது நவுனை தான் குவாலிஃபை பண்ணும். ஸோ இங்க பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஒரு நவுனை தான் குவாலிஃபை பண்ணும். அண்ட் மோர் ஓவர் அந்த லாயர் வந்து எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்றத பத்தி பேசுறாங்க. பட் இங்க ஆஸ் த லாயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு நவுன் ஆஸ் அ நவுன், ஓகேங்களா, அப்படிதான் யூஸ் பண்ணும். ஸோ அப்போ ஹிஸ் அப்படிங்கறது எதை குவாலிஃபை பண்ணும்? ஒரு நவுனை தான் குவாலிஃபை பண்ணும். இஸ் சக்சஸ், அதாவது சக்சஸ்ஃபுல்லோட நவுன் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா சக்சஸ். இஸ் சக்சஸ் as a lawyer grew fast that he had soon enough money to buy a house. Soon had enough money. So his success as a lawyer grew so fast. So ரொம்ப ஃபாஸ்டா அவர் வந்து சக்சஸ் வளர்ந்துருச்சு. அவரோட சக்சஸ் அதிகமானதுனால, அவர் லாயரை ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆனதுனால அவர்கிட்ட வீடு வாங்குறதுக்கு போதுமான அளவு காசு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. So it should be success. ஓகேங்களா? Then So next is question number 33. Other South African cities only had one venue for staging exhibitions or international events at highly standard அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா மற்ற சவுத் ஆப்பிரிக்கன் சிட்டிஸ்ல வந்து ஒரு வென்யூ தான் இருக்கு டு கண்டக்ட் எக்ஸிபிஷன்ஸ் ஆர் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ரெண்டு எரர் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ், அதை வந்து இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நவுன், இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அதை நம்ம ப்ளூரலைஸ் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ். அண்ட் அட் ஹைலி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜெக்டிவல் ஃபார்ம்ல ஹை வந்து ஹை தான், ஹைலி கிடையாது. அட்வர்பியல் ஃபார்ம்ல தான் ஹைலின்னு ரெண்டு விதமா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இங்க ஹைலி ஸ்டாண்டர்ட்ல வந்து ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நவுன். ஸோ அந்த நவுனை குவாலிஃபை பண்றதுனால இங்க ஹை அப்படிங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ இட் ஷுட் பி ஹை ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் சவுத் ஆப்பிரிக்கன் சிட்டிஸ் ஒன்லி ஹேட் ஒன் வென்யூ ஃபார் ஸ்டேஜிங் எக்ஸிபிஷன்ஸ் ஆர் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் அட் ஹை ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கணும். That is the right form of the sentence. Next sentence. After a long and fun-filled day, the children slept themselves peacefully. So ஒரு ரொம்ப fun-filled day, ஒரு பெரிய நாள், அதாவது நீண்ட நாள். அதுக்கப்புறமா சில்ட்ரன் என்ன பண்ணாங்க? பீஸ்ஃபுல்லா தூங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ரெகுலரான விஷயத்தை பத்தி பேசும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டென்சிவ் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. திஸ் சில்ட்ரன் ஸ்லெப்ட் பீஸ்ஃபுல்லி அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஸ்லெப்ட் தெம்செல்ஸ் எடுத்தாலும் அந்த சென்டென்ஸ்ல எதுவும் மாற போறது இல்லை. பட் ஏன் அதை எம்பசைஸ் பண்ணி சொல்லணும்? அவங்களே அவங்க தூங்க வச்சுப்பாங்க, எல்லாரும் அவங்களே தான் அவங்க தூங்க வச்சுப்பாங்க. இட்ஸ் அ காமன் திங். ஸோ ஆஃப்டர் அ லாங் அண்ட் ஃபன் ஃபில்டு டே த சில்ட்ரன் ஸ்லெப்ட் பீஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தேவையில்லாத ரெகுலரா ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது அங்க வந்து நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், அதாவது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் தான் நம்ம வந்து இன்டென்சிவ்க்கும் யூஸ் பண்ணுவோம். ஆர் எம்ஃபட்டிக் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எம்ஃபட்டிக்காவோ இன்டென்சிவ் ப்ரோனவுன்ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஃபார் த திங்ஸ் தட் வி டூ ரெகுலர்லி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? when it was time to choose between staying or leaving the country, she chose to stay back. So she choose அப்படின்னு வந்திருக்கு. ஸோ when it was time அப்படின்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸை பத்தி பேசுறாங்க. ஸோ அதாவது அவளுக்கு ஒரு டைம் வந்தது. என்ன? ஒண்ணு அவங்க வந்து இந்த கண்ட்ரிலே இருக்கணும், இல்ல இந்த கண்ட்ரியை விட்டு போயிடணும். ஸோ she chose to stay back. ஸோ அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. ஆனா அவங்க எதை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதை சூஸ் பண்ணாங்க? ஸ்டே பேக் பண்றதான் சூஸ் பண்ணாங்க. அதாவது இந்த கண்ட்ரிலே இருக்கிறதான் சூஸ் பண்ணாங்க. இப்ப பாருங்களேன், she choose. இப்ப நாம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பேசியிருந்தா கூட சூசஸ்னு மாறி இருக்கும். நம்ம பாஸ்ட்ல ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ chose அப்படிங்கறதா past form of the word choose அப்படிங்கிறது. ஓகேங்களா? So when it was time to choose between staying or leaving the country, she chose to stay back. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் வாங்கல மாத்தி கொடுத்திருக்காங்க. So when it was time to choose, அதாவது to வந்தாலே நம்ம வந்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி verb தான் யூஸ் பண்ணனும் நான் சொல்லிருக்கேன். ஸோ chose ஓட பேஸ் ஃபார்ம் என்ன? choose. ஸோ அதாவது இங்க இருக்க வேண்டிய சோஸை வந்து முன்னாடி இருக்க வேண்டிய சூஸை வந்து பின்னாடியும் போட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி மாறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when it was time to choose between staying or leaving the country, she chose to stay back. ஸோ இது நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது வந்து கிராமட்டிக்கலா இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். ஸோ தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. When it was time to choose between staying or leaving the country, she chose to stay back. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். My older brother
which you will meet later is a dentist. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அதாவது ஒரு நவுனை ரிலேட் பண்ணும் டு த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். மை ஓல்டர் பிரதர், ஓகே, என்னோட பெரிய பிரதர், which you will meet today. ஸோ பிரதர் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சனை வச்சு நம்ம எதெல்லாம் குறிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா who இல்லைன்னா whom அப்படிங்கிறதா குறிப்போம். ஸோ who அப்படின்னா மை ஓல்டர் பிரதர் who is a dentist, அதாவது மை ஓல்டர் பிரதர் அப்படின்னு அவரை பத்தி பேசிட்டேன். அவரை பத்தி பேசினா என்னோட பிரதரை பத்தி பேசியிருந்தேன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், who is a dentist அப்படின்னு சொல்லி பேசியிருப்பேன். ஆனா இப்ப நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், whom you are going to meet, நீ என்ன பண்ண போற அப்படிங்கறத பத்தி பேசுறதுனால அந்த பர்சனுக்கு நான் என்ன வார்த்தை யூஸ் பண்றேன், whom அப்படிங்கிற வார்த்தையை ரிலேட்டிவ் ப்ரோனவுனை யூஸ் பண்றேன். ஸோ இங்க என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா which அப்படிங்கிறது இங்க ராங்கான ரிலேட்டிவ் ப்ரோனவுன். நமக்கு யூஸ் பண்ண வேண்டிய ப்ரோனவுன் என்ன, whom. ஸோ மை ஓல்டர் பிரதர் whom you will meet later is a dentist அப்படின்னு இந்த சென்டென்ஸ் முடியும். The manager said, could you please confirm whether you have received all the items that you had ordered. So the manager said, could you please confirm me. So could you please confirm அப்படினாலே அவங்க கிட்ட தான் கன்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் அவர் கேட்கிறார், the manager said, could you please confirm me அப்படிங்கிற வார்த்தை இங்க வந்திருக்க கூடாது. could you please confirm whether you have received all the items that you had ordered அப்படிங்கிறதா வந்து இங்க கரெக்டான விஷயம். ஸோ இங்க இந்த ப்ரோனவுன் வந்து தப்பான இடத்துல வந்து பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இட் should be confirm whether you have received all the items that you have ordered அப்படிங்கிறதா இங்க வந்து கரெக்டான grammatical form. ஸோ இங்க நமக்கு எங்க தப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, confirm me. Okay, next sentence. I do not like to read these kind of novels. So I do not like to read these kind of novels. So இங்க பாருங்க, this kind of novel, அதாவது this kind, அதாவது kind singular, this singular. இங்க நம்ம பேசிட்டு இருக்கிறது நாவல்ஸ் பத்தி. சோ நம்ம வந்து these ன்னு போட்டாச்சு. these ன்னு போட்டா என்ன சொல்லணும், கைண்ட்ஸ். அதாவது நாவல்ஸ் நிறைய இருக்கு, அதோட கைண்ட்ஸும் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான கைண்ட்ஸ் ஆஃப் நாவல்ஸை பத்தி நான் பேசல, லைக் டு ரீட், இந்த மாதிரியான கைண்ட்ஸ் ஆஃப் நாவல்ஸ் நான் படிக்க விரும்பல அப்படின்னு நான் சொல்லும் பொழுது தீஸ்ன்னு போட்டாலே நான் என் பக்கத்துல என்ன போடணும், ப்ளூரல் தான் போடணும். தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் நாவல்ஸ் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஐ ஃபைண்ட் தட் ஐ கெட் மை செல்ஃப் டயர்ட் வெரி ஈஸிலி தீஸ் டேஸ். ஸோ திருப்பி சொல்றேன், ஒரு ஜென்ரலான விஷயம், எப்பயுமே நம்ம யூஸ் பண்ற ஒரு விஷயம், நாம தான் நம்மள டயர்ட் ஆக்கிப்போம். ஓகே, நானே டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னா சம்திங் தட் வி டூ மேக்ஸ் அஸ் டயர்ட். அப்ப நம்ம இதுக்கு எதுக்காக இன்டென்சிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணோம், அப்போ ஐ கெட் டயர்ட் வெரி ஈஸிலி அப்படின்னு சொல்லணும். ஸோ ஐ ஃபைண்ட் தட் ஐ கெட் டயர்ட் வெரி ஈஸிலி தீஸ் டேஸ். இப்பெல்லாம் நான் ரொம்ப சீக்கிரமா ஈஸியா டயர்ட் ஆயிடுறேன் அப்படிங்கறது இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நமக்கு எங்க வந்து ராங்கான இது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ ஐ கெட் மை செல்ஃப் டயர்ட் அப்படிங்கிறது ராங்கான சென்டென்ஸ், ராங்கான பார்ட் ஆஃப் தி sentence, grammatically wrong. Okay, next sentence. Since India has started doing well in hockey, it had once again become a popular sport. So since India has started doing well in hockey, it had once again become a popular sport. First part of the sentence பாருங்க, since India has started doing well in hockey. So இந்தியா வந்து ஹாக்கில நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சதுனால இப்ப என்ன ஆயிருக்கு, இட் ஹேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல பேசிட்டு இருக்கோம். ஹேஸ் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம என்ன சொல்லணும், ஹேஸ் become அப்படின்னு சொல்லிருக்கணும். it has once again become அப்படின்னு சொல்லிருக்கணும். it யூஸ் பண்றோம், so has யூஸ் பண்ணிருக்கணும். so first part of the sentence வந்து present perfectல இருந்தா அடுத்த பார்ட்டுமே எப்படி இருக்கணும், present perfectல தான் இருக்கணும். so since India has started doing well in hockey, it has once again become a popular sport. so இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். next question. every morning a shrill noise wake me up. ஸோ ஜென்ரலான ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ரெகுலரா நடக்குது. அப்ப நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எவ்ரி மார்னிங் என்ன நடக்குதா, ஒரு ஷ்ரில் வாய்ஸ் தான் வந்து அவங்களை எழுப்புது. ஸோ ஷ்ரில் வாய்ஸ் வேக் அப்படின்னு வரக்கூடாது, வேக்ஸ்.
வாய்ஸும் வந்து சிங்குலர், a shrill voice அப்படின்னு சொல்றாங்க. a shrill voice அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது என்னது? சிங்குலர். So it is singular. அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா every morning wakes ஓட wake ஓட a plus s சேர்த்துக்கணும். every morning a shrill noise wakes me up. இங்க வந்து வாய்ஸ் நாய்ஸ்ன்னு சொல்றாங்க. ஒரு திடீர்னு ஒரு shrill ஒரு நாய்ஸ் கேக்குது, அது வந்து அவங்களை எழுப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. So we should use simple present tense. So next question பாத்தீங்கன்னா question number 42. It was her who represented our school in the inter-school debate competition. ஸோ இங்கே ஒரு பர்சனை பற்றி பேசுகிறாங்க. அவங்க தான் வந்து இவங்களோட ஸ்கூலில் வந்து இன்டர் ஸ்கூல் டிபேட் காம்படிஷனில் ரெப்ரசென்ட் பண்ண பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன் படிச்சிருக்கோம். ஒருத்தரை பற்றி பேசி அவங்கள ரிலேட் பண்ணி பேசும்போது நம்ம ஊ அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஹர் who represented our school in the international debate competition அப்படின்னு கொடுத்துருக்காங்க. her அப்படிங்கிற வார்த்தை ப்ரோனவுனை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல வந்து ஹர் உடனே வந்து அந்த பர்டிகுலர் பர்சனை பத்தி ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அவங்க தான் வந்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல வந்து நம்ம ஸ்கூல்ல ரெப்ரசென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இதை நம்ம வந்து எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸோட சப்ஜெக்டா கன்சிடர் பண்ணணும். ஸோ ஷீ ரெப்ரசென்டட் ஆர் ஸ்கூல் இந்த இன்டர்நேஷனல் டிபேட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஹூ அப்படிங்கிறது ஷீ அப்படிங்கிறதோட தான் கனெக்ட் ஆகும். ஸோ இதை வந்து ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல யூஸ் பண்ணாம நம்ம சப்ஜெக்ட் பொசிஷன்ல யூஸ் பண்ணணும். ஸோ சி அப்படிங்கிற பார்ட்ல தான் வந்து இங்க எரர் இருக்கு. ஸோ இட் வாஸ் ஷீ, இந்த சென்டென்ஸை வந்து நம்ம கரெக்டா எழுதணும்னா இட் வாஸ் ஷீ who represented our school in the international debate competition அப்படின்னு மாத்தணும். That is the right form of the sentence. Next sentence, you must avoid riding in a crowded bus or traveling in a metro during rush hour as both are quiet, unpleasant experiences. So நீங்க வந்து crowded bus போறத அவாய்ட் பண்ணிடணும், இல்ல மெட்ரோல டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணிடணும். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஷ் ஹவர்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மஸ்ட் அவாய்டுன்னு சொல்றாங்க. இட்ஸ் அ ஒரு 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 ஐ மீன் ஒரு கம்பல்ஷன் இருக்கிற ஒரு சென்டென்ஸ். அதனால மோடல் ஆக்சிலரி மஸ்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ யூ மஸ்ட் அவாய்ட் இட் அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி இங்க எந்த வேர்ப்ல எந்த ப்ராப்ளமும் தெரியல. டியூரிங் ரஷ் ஹவர்னு சொல்லிட்டாங்க. அண்ட் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் பாருங்க, as both are quiet unpleasant experiences. So நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்திருக்கோம். we have two sentences, quiet, quiet. So இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். சின்ன ஸ்பெல்லிங் டிஃபரன்ஸ் தான். TE வந்துச்சுன்னா quiet, ET வந்துச்சுன்னா quiet. QUIET வந்துச்சுன்னா சைலன்ஸ், அதாவது சத்தமே இல்லாத அப்படின்னு அர்த்தம், அந்த quiet. So as both are quiet unpleasant experiences அப்படின்னு சொல்லும் போது இங்க நம்ம quiet அப்படின்னு சொல்லி இந்த quiet தான் யூஸ் பண்ணோம். இந்த quiet தான் வந்து adverb form. ஸோ இந்த quiet அப்படிங்கிறது வந்து இங்க adjectival ஃபார்மா இருக்கு. quietly அப்படின்னு சொன்னாதான் adverb form. அண்ட் இது ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. quiet அப்படிங்கிறது சைலன்ஸ், quiet அப்படிங்கிறது சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் அப்படின்னு எம்பசைஸ் பண்றதுக்காக நம்ம quiet அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்சஸ், அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து இங்க வந்து எக்ஸ்பீரியன்சஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து நவுன். அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்? பிளசன்ட் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அன்பிளசன்ட். ஸோ அன்பிளசன்ட் அப்படிங்கிற வார்த்தை இங்க இந்த வார்த்தைக்கு அட்ஜெக்டிவா வந்திருக்கு. ஸோ அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அட்ஜெக்டிவே ஒரு வார்த்தை குவாலிஃபை பண்ணா அது என்னவா இருக்கும்? அட்வர்பா இருக்கும். ஸோ இங்க வந்து குவைட் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு அட்ஜெக்டிவ். அண்ட் இதுக்கு பொருத்தமே இல்லாத விஷயம். ஆல்ரெடி வந்து சத்தமா இருக்கு அப்படிங்கறதால தான் அங்க போக கூடாதுன்னு சொல்றாங்க, அதை டிராவல் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை வந்து குவைட், QUIET, குவைட். So you must avoid riding in a crowded bus or traveling in a metro during rush hour as both are quite unpleasant experiences. அப்படிங்கிறதா இந்த correct form of the sentence. ஓகேங்களா? So next sentence, he wins several accolades for his music composition. So he win அப்படிங்கிறது win அப்படின்னா நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பேசிட்டு இருக்கோம். பட் இங்க நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா he அப்படிங்கிற ஒரு ப்ரோனவுன் இருக்கு. ஸோ he அப்படின்னா என்ன? தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல verb பிளஸ் s யூஸ் பண்ணோம். ஆனா இங்க பாருங்க he win அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அது என்னவா மாத்தணும்? ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்லயே ப்ராப்ளம் இருக்கு. செகண்ட் பார்ட்ல செவரல் அக்லாட்ஸ், நிறைய வந்து அவர் வந்து புகழ் வாங்கியிருக்காரு, நிறைய
அவரை பத்தி நிறைய புகழ்ந்திருக்காங்க, நிறைய பிரசன்ஸ் நிறைய பிரைசஸ் வாங்கியிருக்காரு, நிறைய ஃபேம் இருக்கு அவருக்கு. ஃபார் இஸ் மியூசிக் கம்போசிஷன்ஸ், ஃபார் இஸ் அப்படிங்கிறதும் கரெக்ட், மியூசிக் கம்போசிஷன்ஸும் கரெக்ட். ஸோ எந்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல தப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா he win. ஸோ இட் should be he wins several accolades for his music compositions அப்படிங்கிறதா இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கொஸ்டின் நம்பர் 45. when she went for a walk, ஸோ ஒருத்தங்க வந்து she goes for a walk. Maya couldn't take off her scarf because it was too much windy. ஸோ இங்க பாருங்க, ஸோ அவங்க வாக் போறாங்க, அப்போ போயிட்டு இருக்கும் போது அவங்களால அவங்களோட ஸ்கார்ஃபை கழட்டவே முடியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கழட்டவே முடியல, ஏன்னா இது ரொம்ப காத்தடிச்சுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டூ மச் விண்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டூ மச் அப்படிங்கறத நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா? டூ மச் அப்படிங்கறத வந்து we use too much before uncountable nouns like too much money. ஸோ எதை எண்ண முடியாதோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா விண்டி அப்படிங்கிறது பாருங்களேன், இட் வாஸ் விண்டி அப்படிங்கிறது, விண்டிங்கிற வார்த்தையே வந்து அட்ஜெக்டிவா இருக்கு இங்க. ஸோ அட்ஜெக்டிவ்க்கு நாம ஏன் டூ மச் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணோம்? we won't use it. So it like however too many is used before countable nouns and like we use too many shoes. ஒரு விஷயத்தை கவுண்ட் பண்ண முடியும், ஆனா நம்மளால அப்போ அந்த விஷயத்தை எவ்வளோன்னு சொல்ல முடியல. So we say too many shoes. அந்த மாதிரி too many too much நம்ம countable and uncountable-க்கு யூஸ் பண்ணுவோம். But in the given sentence windy is not a noun. So much அப்படிங்கிற வார்த்தை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நவுனை குவாலிஃபை பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க நவுனே இல்லை, ஆல்ரெடி windy அப்படிங்கிற வார்த்தையே வந்து அட்ஜெக்டிவா இருக்கு. So we should remove much before windy. However, either too windy or too much wind is the most appropriate structure. So அப்ப நம்ம எப்படி அதை எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா either too windy ன்னு எழுதலாம். So too windy already adjective, too அப்படிங்கிறது ஒரு adverb, too windy ன்னு சொல்லலாம். இல்ல too much wind அப்படின்னு சொல்லி windy-ய வந்து noun formல wind-ஆ மாத்திட்டு too much wind அப்படின்னு சொல்லலாம். So noun wind, அதை குவாலிஃபை பண்றதுக்கு much அப்படிங்கிற ஒரு adjective, அதை குவாலிஃபை பண்றதுக்கு too அப்படிங்கிற ஒரு adverb-யும் நாம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படியும் இந்த சென்டென்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். பட் டூ மச் விண்டி அப்படிங்கிறது இட்ஸ் நாட் கிராமட்டிக்கலி ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் 46. லலிதா வில் go to sister's house in Mumbai this summer. ஸோ இங்க நல்லா பாத்தீங்கன்னா லலிதா வில் go to sister's house. யாரோட சிஸ்டர்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லல, லலிதா யாரோட சிஸ்டர்ஸ் ஹவுஸ் போவாங்க? ஸோ ப்ராபப்ளி ஹர் சிஸ்டர்ஸ் ஹவுஸ்ன்னு வந்துக்கணும். ஸோ ஹர் அப்படிங்கிற பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்து இங்க ஆட் பண்ணல. ஸோ she will go to அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசிருக்காங்க. வில் கோ கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. வேர்ப்ல எந்த ப்ராப்ளமுமே இந்த சென்டென்ஸ்ல இல்ல. சிஸ்டர்ஸ் ஹவுஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போட்டிருக்காங்க, அங்கேயும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஹர் சிஸ்டர்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ்ல வந்திருக்கணும். ஸோ தட் இஸ் தி ப்ரோனவுன் ஆட் பண்ணாம விட்டது. அதாவது இங்க வந்து ஹர் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஆட் பண்ணாம விட்டது தான் வந்தீங்க ப்ராப்ளம். So question number 47. Einstein school teachers thought he would never success in life அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ எயின்ஸ்டீனோட ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன நினைச்சாங்க? ஸோ அதனால நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ திங்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து தாட். ஸோ ஐன்ஸ்டீன் ஸ்கூல் டீச்சர் என்ன நினைச்சாங்க? ஐன்ஸ்டீன் வந்து அவரோட லைஃப்ல சக்சீடே ஆக மாட்டாரு அப்படின்னு நினைச்சாங்க. பட் இங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா would never success அப்படின்னு யூஸ் பண்ணிருக்காங்க. would never success. ஸோ would-ங்கிறது இங்க verb. ஸோ would-ங்கிறதே past tense சொல்லிருச்சு. ஸோ he would never அப்படின்னு சொல்றாங்க, எப்பயுமே அப்படிங்கறது நெகேட் பண்ணிருச்சு. சக்சஸ் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ட் சக்சஸ். ஸோ இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? would பிளஸ் verb தான் யூஸ் பண்ணோம், அதுவும் present form of the verb யூஸ் பண்ணோம். ஆல்ரெடி past tense சிக்னிஃபை பண்ணியாச்சு. ஸோ we should use சக்சஸோட verb form என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா succeed அப்படிங்கிற வார்த்தை. So it should be Einstein school teachers thought he would never succeed in life. So இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஸோ நமக்கு இந்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் தான் வந்து தப்பு. ஆப்ஷன் பி as grammatical error where the verb form is wrong. ஸோ இங்க வந்து noun form கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய verb வந்து succeed அப்படின்ற verb. All our furnitures were spoiled in the recent rains and floods. ஸோ ஃபர்னிச்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஃபர்னிச்சர் அப்படின்னாலே வந்தது வந்து நம்ம சிங்குலரை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது இட் டினோட்ஸ் ப்ளூரல். எல்லா செட் ஆஃப் ஃபர்னிச்சருமே நம்ம ஃபர்னிச்சர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ தேர் இஸ் எரர் இன் திஸ் பர்டிகுலர் சென்டென்ஸ். ஆல் அவர் ஃபர்னிச்சர் வேர் ஸ்பாயில்ட். ஸோ ஃபர்னிச்சர் எழுதுனால நம்ம ப்ளூரலா எடுத்துக்கலாம். இந்த ரீசெண்ட் ரெயின்ஸ்
and floods. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். She presented many gifts to her daughter-in-laws. ஸோ இங்க அகேன் நவுன்ல வந்து தப்பு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஐஃபனேட்டட் நவுன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா, அதாவது காம்பவுண்ட் நவுன்ஸை நம்ம ஐஃபனேட்டடா யூஸ் பண்ணுவோம். அங்க வந்து நம்ம எங்க இடத்துல வந்து எஸ் ஆட் பண்ணணும் ப்ளூரலுக்கு அப்படின்னு சென்சிபிளா இருக்கும்னு பார்த்து ஆட் பண்ணணும். லைக் ஷி பிரசன்டட் மெனி கிஃப்ட்ஸ் டு ஹர் டாட்டர் இன் லாஸ் அப்படின்னு சொன்னா, ஷி பிரசன்டட் மெனி கிஃப்ட்ஸ் டு ஹர் டாட்டர் இன் லாஸ் கிடையாது, டாட்டர்ஸ் இன் லா. ஏன்னா இங்க டாட்டர்ஸ் தான் எஸ் வரணும், அங்கதான் டாட்டர்ஸ் தான் அதிகம். இன் லா அப்படிங்கிறதுக்கு எஸ் வரக்கூடாது. ஸோ திஸ் இஸ் தி wrong thing about this sentence. So we have error in C part of the sentence. Next sentence. The man played the flute and led all the mouse out of the town. So the man played the flute, past tense இருக்கு, no problem. அவர் வந்து flute வாசிச்சாரு and led all the mouse, அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஆல் த மவுஸ் அப்படின்னு சொல்றாரு, ஆல் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்ப ப்ளூரல் தான் வரணும். மவுஸோட ப்ளூரல் ஃபார்ம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைஸ். ஸோ இட் ஷுட் பி அண்ட் லெட் ஆல் த மைஸ் அவுட் ஆஃப் த டவுன். ஸோ இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ வி ஹாவ் ஆல் த மைஸ் அப்படிங்கிறதா இங்க ராங் சென்டென்ஸ், ராங் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் விச் ஹாஸ் கிராமட்டிக்கல் எரர். தட் இஸ் ஃபார் டுடே. ஸோ நீங்க வந்து இது எல்லாத்தையும் யூ ஷுட் கீப் ப்ராக்டிசிங் ஆல் திஸ். எல்லா ரூல்ஸையும் திருப்பி பாருங்க. நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு ரிமெம்பர் ஆல் தோஸ் ரூல்ஸ் அகேன் அண்ட் அகேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க and we will meet you on the next class on adjectives part 2. Thank you.